திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மெட்ரோ ரயில்ல பயணிக்கிறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு மெட்ரோல போயிருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக ஏராளமான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரயில்ல பயணிச்சு அங்க ரயில்ல பயணம் செய்யக்கூடிய மக்களுடைய குறைகளை கேட்டறியவிருக்காரு. மெட்ரோ ரயிலே பயணம் போய் நந்தனத்தில் இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் அலுவலகத்துக்கு போறாரு. அங்க அதிகாரிகளோட ஆய்வு மேற்கொள்ள இருக்காரு, ஆலோசனைகள் வழங்க இருக்காரு மெட்ரோ திட்ட பணிகள் தொடர்பா. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். மெட்ரோ அலுவலகத்துல ஆலோசனை நடத்த மாறப்பதான் அடிக்குமாடா நடக்கிறாரா? சிஎம் விஜய் அவர்கள் நந்தனம் வந்துட்டாரு. ரொம்ப ஸ்டைலாக பிளாக் கலர் கோட் சூட்டில் வந்து இறங்கியிருக்காரு. மெட்ரோ திட்ட பணிகளை ஆய்வு செய்கிறதுக்காக மெட்ரோ ரயில் அலுவலகத்துக்கு போகிறதுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் தாய்மானவன்கிட்ட கேட்கலாம். தாய்மானவன், சிஎம் வந்து நந்தனம் வந்துட்டாரு. இதுக்கு அடுத்து அதிகாரிகளோட ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கார் இல்லையா? என்னென்ன மாதிரியான வழித்தடங்கள், என்னென்ன முக்கிய உத்தரவுகள் அவர் வந்து பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கு, தகவல்கள் இருக்கா? சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் மூலமாக முதலமைச்சர் விஜய் நந்தனத்துல இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருந்தார். வருகை தரும்போது மெட்ரோ ரயில்ல பயணிகளிடம் தங்களுடைய குறைகளையும் நிறைகளையும் பல்வேறு விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அண்ணா சாலையில சுமார் 100 மீட்டர் தொலைவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்திற்கு
நடந்தே வருகை தந்த காட்சிகளை தான் சற்று முன்னர் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா வழிநெடுகிலும் சாலையினுடைய இருபுறத்திலும் தடுப்புகள் அமைக்கப்பட்ட நிலையில் அந்த தடுப்புகள்ல நீண்ட இடைவெளியில தொடர்ச்சியாக பொதுமக்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்வையிடுவதற்காகவும் பார்ப்பதற்காகவும் கூடியிருந்தாங்க. பொதுமக்களுடைய அந்த நீண்ட நேர காத்திருப்புக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிலளிக்கக்கூடிய வகையில தன்னுடைய நன்றிகளை வெளிப்படுத்தக்கூடிய முதலமைச்சர் தன்னுடைய கான்வாய் வாகனத்தை விட்டுவிட்டு நடந்தே தற்போது அண்ணா சாலையில ஒரு 100 மீட்டர் தொலைவிற்கு பயணம் மேற்கொண்டு நடந்து தற்போது மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்தின் உள்ளே நுழைந்திருக்கிறார். மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல பல்வேறு விஷயங்களை அவர் விவாதிக்க இருக்கிறார். குறிப்பா இந்த மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமத்துடைய அலுவலக கட்டிடமும் செயல்படுகிறது. இந்த அலுவலக கட்டடத்துல மெட்ரோ ரயில் நிர்வாகம், கும்டா ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் இரண்டு தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கான அந்த பணிகள் குறித்தும் பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய முன்னெடுப்புகள் குறித்தும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்தார். இது தவிர பார்த்தோம்னா இந்த வளாகத்துலதான் மெட்ரோ ரயிலுடைய கட்டளை மற்றும் செயல்பாட்டு மையங்கள் என்பது செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல அதனுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை அதிகாரிகளிடம் நேரடியாக தன்னுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறார். தொடர்ந்து அவர் பல்வேறு விஷயங்களையும் ஆலோசனைகளையும் அதிகாரிகளுக்கு வழங்கியிருக்கிறார். குறிப்பா மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டம், அதாவது 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 3 வழித்தடங்கள்ல இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரம், சிறுசேரி, சித்தாட், மாதவரம், சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி, கலங்கரை விளக்கம், இந்த 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் பல்வேறு ஆலோசனையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபட இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த கட்டமாக மேற்கொள்ள வேண்டிய மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள், குறிப்பாக பல கட்டுமான பணிகளுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை விமான நிலையம் முதல் கட்ட திட்டத்துல சென்னை விமான நிலையத்துடைய நீட்டிப்பு, விமான நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரையிலான அந்த நீட்டிப்பு திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழக அரசின் ஒப்புதலும் பெற்று மத்திய அரசிடம் ஒப்புதலுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிதி மற்றும் நிர்வாக பகிர்வுக்கான ஒப்புதல் இன்னும் கிடைக்கப்படாத நிலையில அதற்கான கட்டுமான பணிகள் துவங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அந்த பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த கட்டமாக பல்வேறு முன்னெடுப்பாடுகளை எடுக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து பல்வேறு வழித்தடங்கள்ல அடுத்த கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவது குறித்து பல பகுதிகளுக்கும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் மெட்ரோ ரயிலுடைய நிர்வாக அதிகாரிகளோடு ஆலோசனையில முதலமைச்சர் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து 2 மெட்ரோ ரயில் திட்டங்கள், குறிப்பாக மதுரை, கோவை ஆகிய 2 மாநகரங்களுக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு வருவதற்கு ஏற்கனவே திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மத்திய அரசு அதுல சில மாறுதல்கள் செய்ய கோரி அந்த திட்டத்தை நிராகரிச்சிருந்தாங்க. அதற்கான மாறுதல்களும் மீண்டும் செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு திட்ட அறிக்கை கடந்த வருடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக மத்திய அரசு மீண்டும் அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த 2 நகரங்களுக்கும் பேருந்து துரித சேவை, அதாவது BRTS என்று சொல்வார்கள், பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் என்று அந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கு மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறாங்க. ஆனா தாவேகா அரசினுடைய செயல்பாடு என்னன்னா 2 நகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியா இருப்பதாக அமைச்சர் பெருமக்கள் தொடர்ச்சியா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கான முன்னெடுப்பாடுகளை அடுத்தகட்டமாக எப்படியாக எடுப்பது என்பது தொடர்பான பல்வேறு விஷயங்களை இந்த சந்திப்பு மூலமாகவும் இந்த அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தின் மூலமாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவாதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகாகத்தான் மீண்டும் சாலை மார்க்கமாக கிண்டி சென்று கிண்டியில் இருக்கக்கூடிய கத்திபாராவில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயிலுடைய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார். குறிப்பா அந்த கட்டுமான பணிகளை பொறுத்த மட்டில் ஒரு மிகப்பெரிய சென்னையுடைய அடையாளமாக மாற இருக்கிறது. குறிப்பாக மாதவரம் பால்பனை முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 47 கிலோமீட்டர் தொலைவான பாதையில 46 ரயில் நிலையம் அமைது. அதுல 400க்கும் மேற்பட்ட தூண்கள், கட்டர்கள் பொருத்தக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த கிண்டி கத்திப்பாராவில்
101 அடி உயரத்துல, அதாவது 1354 அடி தூரத்திற்கு மேம்பால பாதையாக ஒரு பிரம்மாண்டமான ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இரவு பகல் பாராம ஒரு யூ வடிவ அந்த கிளட்டர்கள் முழுமையாக வெற்றிகரமாக பொருத்தப்பட்டிருக்கிறது. பொறியியலுடைய அந்த சிறப்பு அம்சமாக பார்க்கக்கூடிய நிலையில் சென்னையுடைய ஒரு முக்கிய அடையாளமாகவும் அது மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த கட்டுமானம் தொடர்பாகவும் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை அதிகாரிகளோடு விவாதிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. தரையிலிருந்து ஒரு 101 அடி உயரத்துல இந்த மேம்பால பாதை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த ராட்சச பாதை குறித்தும் குறிப்பாக அந்த மெட்ரோ ரயிலுடைய சிறப்பு அம்சங்கள் குறித்தும் அதிகாரிகள் முதலமைச்சருக்கு விளக்க இருக்கிறாங்க. அதன் பிறகாக மீண்டும் சாலை மார்க்கமாக போரூர் செல்ல இருக்கிறார். போரூர் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து மீண்டும் ரயில் மூலமாக அவர் பூந்தமல்லி புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார். குறிப்பா இந்த பாதையை பொறுத்த மட்டும் 2வது கட்ட வழித்தடமாக பார்க்கப்படுகிறது. இந்த பாதையில திட்டப்பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகளுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது என்பதை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வழித்தடத்துல அந்த பூந்தமல்லியிலிருந்து போரூர் வழியாக வடபழனி வரைக்கும் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் போரூரிலிருந்து வடபழனி வரையிலான வழித்தடத்தில் மட்டும் இன்னும் அந்த மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நிறைவு பெறாத நிலையில இன்னும் இந்த திட்டங்கள் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வராத ஒரு சூழல் இருக்கிறது. நன்றி தாய்மானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.